கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஏசாயா 1:11. உங்கள் பலிகளின் திரள் எனக்கு என்னத்திற்கு? ஆட்டுக்கடாக்களின் தகன பலிகளும் கொழுத்த மிருகங்களின் நினமும் எனக்கு அருசிகமாக இருக்கிறது. காளைகள் ஆட்டுக்குட்டிகள் கடாக்களின் இரத்தத்தின் மேல் எனக்கு பிரியமில்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனானவர் மோசேயிடம் பேசி சொன்ன காரியங்கள் எல்லாம் தான் இவைகள். பலிகள், சர்வாங்க தகன பலி, பாவ நிவாரண பலி, சமாதான பலி, மாத பிறப்புகள், காணிக்கைகள், கர்த்தரிடத்தில் எப்படி வர வேண்டும் என்று தேவனானவர் மோசேயிடம் ஒவ்வொரு நாளும் பேசி சொன்ன வார்த்தைகள் தான். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலம் மக்களிடம் பேசுகிறார். இஸ்ரவேல் மக்கள் பாவங்களினால் நிரப்பப்பட்டுள்ளார்கள். பாவங்கள் மிகுதியாயிற்று. அவர்கள் காணிக்கைகளை ஒழுங்காக கொண்டு வருகிறார்கள், பலிகளை ஒழுங்காக செலுத்துகிறார்கள். சர்வாங்க தகன பலி, பாவ நிவாரண பலி, கர்த்தருடைய கட்டளைகள், அவர் சொன்னவைகள் எல்லாவற்றையும் அவர்கள் செய்கிறார்கள். ஆனால் அவருடைய பிரமாணங்களை அவர்கள் கை கொள்ளவில்லை, அவருடைய கட்டளைகளை அவர் கை கொள்ளவில்லை. காணிக்கைகள், பலிகள் எல்லாவற்றையும் அவர்கள் சரியாக செய்கிறார்கள். ஆனால் அவருடைய பாவங்கள் அவர்களை விட்டு ஓயவில்லை. கர்த்தரிடத்தில் வருகிறார்கள், மாத பிறப்புகளை ஆசரிக்கிறார்கள், காணிக்கைகளை கொண்டு வருகிறார்கள், ஆலயத்தில் முதன்மையான இடங்களில் இருக்க விரும்புகிறார்கள், இருக்கிறார்கள், எல்லாவற்றையும் செய்கிறார்களே அன்றி அவர்கள் உள்ளங்கள் பாவம் இல்லாமல் இல்லை. அவர்களிடத்தில் பாவங்கள் அதிகமாக இருக்கிறது என்று அவர் சொல்கிறார். ஆகையால் அவர் சொல்கிறார் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே, உங்கள் பலிகளின் திரள் எனக்கு என்னத்திற்கு? ஆட்டுக்கடாக்களின் தகன பலிகளும் கொழுத்த மிருகங்களின் நினமும் எனக்கு அருசிகமாக இருக்கிறது. இவைகளின் மேல் எனக்கு பிரியமில்லை என்று அவர் சொல்கிறார். நீங்கள் வீண் காணிக்கைகளை கொண்டு வராதீர்கள். நீங்கள் தூபம் காட்ட வேண்டாம், எனக்கு நீங்கள் தூபம் காட்ட வேண்டாம், அது எனக்கு அருவருப்பாக இருக்கிறது என்று சொல்கிறார். ஆனால் மோசேயிடம் பேசும்போதோ தேவனானவர் சொல்கிறார், தூபங்கள் எப்படி செய்ய வேண்டும், தகன பலிக்கான தூபம் என்னென்ன போட்டு செய்யணும் என்றெல்லாம் அவர்களுக்கு அவர் வகுத்து கொடுத்திருக்கிறார். இந்த முறையில் இதை செய்ய வேண்டும் என்று. ஆனால் இந்த மக்கள் எல்லாவற்றையும் செய்தார்களே அன்றி அவரை விட்டு விலகி போனார்கள், பாவத்திற்கு தங்களை கொடுத்து விட்டார்கள். நீங்கள் எல்லாமே செய்கிறீங்க, அது அக்கிரமத்தோடு செய்கிறீங்க. நீங்கள் ஓய்வு நாளையும் சபை கூட்டத்தையும் மாத பிறப்புகளையும் கொண்டாடுறதுலாம் நான் இனிமேல் என்ன பண்ண மாட்டேன், சகிக்க மாட்டேன். இவைகளெல்லாம் நான் சுமந்து சுமந்து இளைத்து போனேன். உங்கள் பண்டிகைகளையும் மாத பிறப்புகளையும் நான் சுமந்து இளைத்து போனேன். நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும் என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன். நீங்கள் எவ்வளோதான் ஜெபம் பண்ணாலும் நான் கேட்க மாட்டேன். உங்கள் கைகள் இரத்தத்தினால் நிறைந்திருக்கிறது, நீங்கள் பாவத்தினால் நிறைந்திருக்கிறீர்கள் என்று தீர்க்கதரிசியால் உரைக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் என்ன செய்தால் நான் பாவங்கள் மன்னிக்கப்படும். கர்த்தரே சொல்கிறார், தயவு செஞ்சு நீங்கள் தீமை செய்வதை விட்டு ஓயுங்கள், நன்மை செய்ய படியுங்கள். திக்கற்ற பிள்ளைகளின் நியாயத்தையும் விதவையின் வழக்கையும் விசாரியுங்கள். நாம் தினம் தினம் பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்கோம், யாருக்காவது ஒரு தீமையை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறோம். ஆனால் கடவுளோட ஆலயத்துக்கு கரெக்டாக போயிடுவோம், அவருக்கான காணிக்கையை கரெக்டாக கொடுத்துருவோம். பலிகள்லாம் செலுத்துகிற காரியங்கள் எல்லாமே அந்த காலத்தில் மக்கள் என்ன பண்ணுவாங்க, செலுத்திருக்கிறாங்க, அதெல்லாம் கரெக்டாக செஞ்சாங்க. நான் பாவம் செஞ்சிட்டேன், பாவ நிவாரண பலி, சர்வாங்க தகன பலி, சமாதான பலி, காணிக்கைகள், தூபம் காட்டுதல் எல்லாமே சரியான முறையில் செஞ்சாலும் ஆனால் அவங்க தீமை செய்கிறதை விட்டு ஓயவில்லை. ஆகையால் கர்த்தர்களாக நான் வெறுக்கிறேன், இவைகளெல்லாம் எனக்கு வேண்டாம். எனக்கு என்ன வேணும்னா என்னுடைய பிள்ளைகள் பாவம் இல்லாமல் இருக்கணும். நீங்கள் தயவு செஞ்சு மனம் திரும்புங்க, தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள், நன்மை செய்ய படியுங்கள், நான் உன் பாவங்களை மன்னிக்கிறேன் என்று சொல்கிறார். அவை எப்பேற்பட்ட பாவங்களாக இருந்தாலும் சரி, அவைகள் இரத்தாம்பர சிவப்பாக இருந்தாலும் சரி, நீங்கள் எப்போ நன்மை செய்ய படிக்கிறீங்களோ, தீமை விட்டு ஓயுறீங்களோ, அப்பொழுது அவைகளை எல்லாம் நான் மன்னித்து விடுவேன். அப்பொழுது தான் நீங்கள் மனம் மாறினீர்கள் என்று அர்த்தம். நீங்கள் மனம் மாறி அவருடைய வார்த்தையை நீங்கள் கேட்கும்போது இந்த தேசத்தில் உள்ள நன்மைகளை அவர் உங்களுக்கு புசிக்க கொடுப்பார். எனக்கு சமாதானம் இல்லை, எனக்கு சந்தோஷம் இல்லை, எனக்கு ஐஸ்வர்யம் இல்லை, எனக்கு ஆசீர்வாதம் இல்லை என்று கடவுளிடத்தில் ஜெபிக்கிற பிள்ளைகளை கர்த்தர் உங்களுக்கு சொல்லியிருக்கிற வார்த்தைகள் இவைகள் தான். நன்மை செய்ய படியுங்கள், தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள். நீங்கள் ஆலயத்துக்கு போகிறதுனாலையோ, தினமும் கடவுளுக்கு காணிக்கைகளை கொடுக்கறதுனாலையோ, அங்கே முதன்மையான இடத்துல ஆலயத்தில் நீங்கள் அமர்ந்திருக்கிறதுனாலையோ நான் உங்களுடைய ஜெபத்தை கேட்க மாட்டேன். பாவங்கள் இல்லாது இருந்தால்தான் நான் என்ன பண்ணுவேன், உங்கள் ஜெபத்தை
கேட்பேன். நீங்கள் தீமை செய்கிறத விட்டு விலகி நன்மை செய்தால் மட்டுமே நான் உங்களுடைய ஜெபத்தை கேட்பேன், உங்களுடைய தேவைகளை சந்திப்பேன், உங்கள் பாவங்களை மன்னிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.